உங்கள்கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில். எங்ககிட்ட மீன் ஊறுகாய் இருக்குங்க. யாருக்காவது மீன் ஊறுகாய் வேணும்னா எனக்கு கீழே நம்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட கொரியர் அவைலபிளில் உண்டு. நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருங்க. நான் வந்து 2 நாளில் உங்கள் கைக்கு வர மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் வந்து வாங்கிக்கோங்கன்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் வீட்டில் வந்து வாங்கிக்கிறீங்க, நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து அது ஊறுகாய் வாங்கி தர ஆள் இல்லை, வீட்டில் பசங்க இல்லை, பெரியவங்க இல்லை, யாரும் இல்லை, நீங்கள் கொண்டு தருவீங்களான்னு கேட்டதுனால சரி பக்கத்தில் 5 ஊருக்குமே நான் வந்து கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஆர்டர் பண்ணீங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து வேண்டாத வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஊறுகாய் கொண்டு வாங்க நான் தாரேன். நான் அமௌண்ட் சென்ட் பண்ணாமல் யாருக்குமே ஊறுகாய் கொண்டு வர மாட்டேன். அப்படி நான் கொண்டு வரதா இருந்தால் நான் இங்கே ரெடி பண்ணும்போது எப்போவுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். நான் பண்ணிவிட்டு நான் விளம்பரம் போட்ட உடனே எனக்கு அது போயிடும். அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு நான் வந்து கொண்டு தருவேன். நேற்றுக்கு ஒருத்தங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு ஊறுகாய் வேணும் கொண்டு வாங்க, சரி ஜிபே பண்ணுங்க. ஜிபே பண்ண தெரியாது, ஜிபே இல்லை, கையில் இருக்கிறது நீங்கள் வாங்கணும். சரி எங்கள் வீட்டில் அங்கே போகிறதுக்கு ஒரே கிலோமீட்டர் தான் உண்டு. சரி போகலான்னு போனால் அவங்க அங்கே இல்லையா, 5 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இருக்காங்களா. சரியா நீ அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு கால் பண்ண ஐயோ திரும்ப வீட்டில் வந்தாச்சு. நான் எனக்கு பைசா செலவாக்கி நான் பெட்ரோல் போட்டு நான் வரேன். உங்கள் யார்கிட்டையாவது நான் வந்து பெட்ரோல் பணம் கேட்டிருக்கேண்ணா? ஊறுகாய்க்கு மட்டும்தான் நான் அமௌண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் நிறைய பேர் ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட என்றைக்காவது யாராவது கால் பண்ணி விலை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் விலை கேட்கும்போது தெரியும் ஆனந்த் எவ்வளோ கொடுக்குறா, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. நேற்றுக்கு நான் புதுசாக ஒரு ஐடியில் ஊறுகாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சும்மா சரி கேட்டு பார்ப்போம், ஒருவேளை நம்ம தான் அதிகமாக கொடுக்குறோமா இல்லை நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோமான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் நான் கேட்டால் 1/4 கிலோ இறால் ஊறுகாய் 560 ரூபா. அப்போ 1 கிலோ இறால் ஊறுகாய் 2240 ரூபா. நாங்கள் கொடுக்குறது 1300 ரூபா. அவங்கள்ட்ட மீன் ஊறுகாய் 1240 ரூபா. நான் கொடுக்குறது 900 ரூபா. அப்போ நான் கொடுக்குறது ரேட்டு, அவங்க கொடுக்குறது கம்மின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய பேர்ட்ட விசாரிச்சுட்டு எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. உடனே வந்து ஆர்டர் தராதிங்க. நிறைய பேர் ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் கால் பண்ணி எல்லாம் கிளியராக கேட்டதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன், அது வந்து ஊறுகாய்க்கு வேண்டி. அப்போ ஃபஸ்ட்லலாம் அப்பப்பப்பா தூங்க முடியாது, இருக்க முடியாது, ஒரே ராங்காலாக வரும். சரி எல்லாத்தையும் சமாளித்து அதை பிளாக் பண்ணி விட்டு அப்படி இப்படி எல்லாம் போச்சு. இப்போ 2-3 நாளாக ஒருத்தன் ஒரே கால், இன்னும் வாட்ஸ்அப்பில் ஒரே ஐயமாட்டம் படம். இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பும்போது எனக்கு வீட்டுக்காரங்க பார்க்க மாட்டாங்களா? ஏன் சொந்த பந்தங்கள் பார்க்காதா? எனக்கு அது கேவலமாக இல்லையா? நீங்கள் அனுப்புகிற மெசேஜையும் நீங்கள் பேச்சையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லவங்க மட்டும் உங்களுக்கு எப்படி கோவம் வரலாம்? உங்களுக்கு மட்டும்தான் மானம் சூடு சுரணை எல்லாம் உண்டு, ஆனந்திக்கு கிடையாதா? நான் இன்ஸ்டாவில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஊறுகாய் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஊறுகாய் பண்ணோம் விற்கவும் விட மாட்டேங்க. இனி சொல்ல இனி யார் பண்ணாலும் நான் இன்ஸ்டாவில் போடுவேன்.